எனவே அன்பான தேவ பிள்ளைகளே, நேற்று சுமந்தார் இன்றும் சுமக்கிறார், நேற்று சந்தித்தார் இன்றும் சந்திப்பார், நாளையும் சந்திப்பார், மகிமையிலையும் என்னை சந்திப்பார். அன்பானவர்களே, அதாவது மகிமையில் என்னை ஏற்றுக்கொள்கிற நாள் வரை கல்லறை போகுவரை சில்லறை தேவையோ இல்லையோ, கர்த்தர் தேவை. மனிதனுடைய வாழ்க்கையினுடைய முழுமைக்கு தேவையே சிலுவை தான். அன்சேஞ்சபிள் சேவியர், மாறுவதே இல்லை. வார்த்தைகளிலே, செய்கைகளிலே, அவருடைய இரக்கத்தில், அவருடைய அன்பிலே, அவருடைய தயவிலே நாம் மாறிக்கொண்டே இருக்கிறோம். அன்றைக்கு இருந்த அன்பு இன்றைக்கு இல்லை, அன்றைக்கு இருந்த அர்ப்பணம் இன்றைக்கு இல்லை, அன்னைக்கு இருந்த வேகம் இன்றைக்கு இல்லை, அன்றைக்கு இருந்த அந்த ஓட்டம் இன்றைக்கி இல்லை. நானும் ஒத்துக்கொள்ள வேண்டும். அன்றைக்கு இருந்த ஓட்டம், என்னுடைய 17வது வயதில் இயேசுவை சந்தித்தேன். அன்றைக்கு இருந்த அந்த நெருக்கம், வசதிகள், வாய்ப்புகள், குடும்பங்கள், ஊழியங்கள், இதெல்லாம் நிரந்தரமானது அல்ல. இன்றைக்கி நிறைய பேர் எதை வளர்ச்சின்னு நினைக்கிறாங்கன்னா, எண்ணிக்கையை வளர்ச்சி நினைக்கிறாங்க. சபை மக்களுடைய எண்ணிக்கை, பொருளாதாரத்தினுடைய அந்த எண்ணிக்கை எதை வளர்ச்சி நினைக்கிறாங்க. அது வளர்ச்சி அல்ல. தேவனோடு இருக்கிற அந்த அன்பிலே நான் வளர்ந்துருக்கிறேனா, அந்த உறவிலே வளர்ந்துருக்கிறேனா, வசனத்தில் வளர்ந்துருக்கிறேனா, ஆவியிலே வளர்ந்துருக்கிறேனா? வளரலாம். வளர்வதற்கு ஆண்டு இல்லாமல் வளரலாம். இந்த இந்தியாவிலே எத்தனை மிகப்பெரிய செல்வந்தர் வளர்ந்திருக்கிறார்கள். வித்தவுட் காட், தேவன் இல்லாமலேயே, தேவனுடைய அந்த ஆசீர்வாதம் இல்லாமலேயே, தேவனுடைய ஆலோசனை இல்லாமல் வளர்ந்திருக்கிறார். அது ஆசீர்வாதம் அல்ல. இட்ஸ் ஒன்லி டெம்பரரி. அது நம்பிக்கை இல்லாத ஒரு ஆசீர்வாதம். உங்களுக்கு எனக்கு தேவன் தரும் நம்பிக்கையின் ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் தெரியுமா? செல்வம் என்ற வார்த்தையே செல்வோம், அதெல்லாம் நம்பிக்கை இல்லாதது. ஒரு பக்தர் இப்படி சொன்னார், மணி cannot prevent my death, மணி cannot prevent my disease. பணம் என்னுடைய மரணத்தை தடுக்காது, பணம் என்னுடைய வியாதியை தடுக்காது, பணம் என் நிம்மதியை, என்னுடைய சந்தோஷத்தை அது தடுத்து நிறுத்த முடியாது. நான் சொல்ல வேறு மாதிரி, எனக்கு இருக்க சந்தோஷம், அதாவது எனக்கு இருக்கிற அந்த மனக்குறைவை பணம் திருப்திப்படுத்தாது. தட் மணி வில் ஹெல்ப் ஃப்ரம் எக்ஸ்டென்ட், நாட் ஆல். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நான் இன்றைக்கும் தேவைகளை சந்திக்க முடியும். இப்படி சொன்னால் புரியும். நேற்று சுமந்தார் இன்றும் சுமக்கிறார், நேற்று அன்பு வைத்தார் இன்றைக்கு அன்பு வைக்கிறார். ரட்சகர். மல்கியால் சொன்னது காட், தேவன், கிரியேட்டர். இங்கே ரட்சிப்பின் ஆண்டவர் மாறுவதில்லை. இன்றைக்கு மீ கேன் ஒர்க்ஸ் மிராக்கிள்ஸ் இன் த்ரூ யூ. உன் மூலமாக தேவன் மாபெரும் அற்புதங்களை செய்ய முடியும். நம்ம தேசத்தில் வாழ்ந்த தேவ மனிதர்களுக்காக நன்றி சொல்லுவோம். டாக்டர் டிஜிஎஸ், இன்னும் ஏராளமான தேவ மனிதர்கள் அற்புதங்களை திரளான ஜனங்களை கர்த்தர் நடத்தின தேவ மக்கள் இருக்கிறார்கள். அவளுக்காக நன்றி. நீங்கள் அவர்களைப் போல தேவனால் பயன்படுத்தப்படும்